வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கக்கூடிய கருவேப்பிலையை எப்பயுமே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றணும். ஏன்னா இந்த கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சுண்ணாம்புச்சத்தும் இருக்கிறதால நமக்கு இது நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தியும் வாய்ந்திருக்கு. ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கருவேப்பிலையில் கிடையாதுங்க மக்களே, இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான சக்தி பலமாக நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கலாம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்குது. இப்படிப்பட்டவர்களாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்க பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நார் சத்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றும். இறுக்கமான குடல்களை எல்லாம் வைத்திருக்காது. தளர்வான உங்களுடைய குடல்களை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இயல்பாக செரிமானம் அடையும். அந்த உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். குடல்களில் கழிவுகள் தேங்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வயிறு சார்ந்த பிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிட்டு செரிமான சக்தி உங்களுக்கு பலமாக எப்போதுமே இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதனால் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். புற்றுநோய் உங்களுக்கு நீங்க பெறுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருள்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும், நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் தோல், வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக நமக்கு குறைஞ்சு போயிடும். நம்மளுடைய உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சாப்பிட்டு வர முடியும்னா உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே வராமல் நம்ம பாதுகாத்து கொண்டு தடுத்து விடலாம். ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை, அந்த புற்றுநோய் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கருவேப்பிலைக்கு இருக்குது. இதனால் கருவேப்பிலையை அரைத்து நம்மளுடைய தோள்களில் பயன்படுத்தும் போதும் தோல் புற்றுநோயெல்லாம் நீக்கப்படும். சொரியாசிஸ் போன்ற நோய்கள் கூட நமக்கு வராது. எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் ஸ்கின் கேன்சருமே வராது. குறிப்பாக நம்மளுடைய உடல் உறுப்புகளில், அதாவது கருவேப்பிலை நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா உடல் உறுப்புகள் பலம் பெறுவதால் செல்கள் அங்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலாம் நமக்கு பரவாது. புற்றுநோய் பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம். சொரியாசிஸ் தீர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் ஏற்படுது. இக்குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படுது. உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிட்டு வரும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் நமக்கு எளிதில் அணுகாது. அப்புறம் நம்ம கருவேப்பிலையை அரைத்து சொரியாசிஸ் இருக்கக்கூடிய இடத்துல தடவணும் அப்படின்னாலும் ஸ்கின் டிசீஸ், அந்த சொரியாசிஸ் பிரச்சனைலாம் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று இருப்பதற்கு நாம் அந்த மாதிரி முடிகளை பெறுவதற்கும் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம். இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் பொடுகு, பேன் தொல்லைகள், இளம் வயசுலேயே முடி நரைத்து போவது போன்ற அந்த இளநரை பிரச்சனை, பித்த நரை பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாலும் சரி, அல்லது கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலையை ஊற வச்சுக்கணுங்க. அந்த கலவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தலைக்கு தவை வந்தாலும் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸு, குறிப்பிட்ட தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு நீங்கி போயிடும். தலையில் முடி கொட்டுதல் போன்ற தொந்தரவு இருக்காது. பொடுகுகளை நமக்கு இருக்காது. பித்த நரை, இளநரை எல்லாம் கியூர் ஆகிடும். முடி உள்ளிருந்து வேறு வரைக்கும் அழகாக நமக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதனால் முடி கொட்டுது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் கருவேப்பிலை. இல்லைனா நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் உள்ளிருந்து முடி இயற்கையாகவே நமக்கு பலபலன்னு அடர்த்தியாக கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். ஸ்ட்ராங் ஆகிடும் முடி. ரத்த சோகை சரியாகுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பராமரிக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளில் இருக்கணும். குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறையுது அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்றது அர்த்தம். அதனால் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய கருவேப்பிலை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படாமல் முறையான
அளவில் இருக்கும்பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உங்களுடைய உடலுக்கு அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து கடத்தி செல்வதால் எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு அனிமியா இருக்காது. குறிப்பாக அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம், தலை சுற்றல் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ரத்த சோகை வந்து குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். விஷக்கடிக்கு முதலுதவி சிகிச்சையாக அந்த விஷம் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்கள், இங்கெல்லாம் தேள், பூரான், தேனி இந்த மாதிரி நிறைய விஷவண்டுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷவண்டுக்கள், இந்த தேள், பூரான் போன்ற அந்த விஷ ஜந்துக்களால் கடிபட்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு நம்மளோட ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா அதுக்கு உடனடியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை உடனே நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா விஷ ஜந்துக்களினுடைய கடியால் அந்த விஷயம் வந்து நம்மளுடைய உடலில் பரவக்கூடிய அந்த நச்சு வந்து நமக்கு முறியப்படும். ஓரளவு அதை வந்து நம்ம முறியப்படும். நம்ம அந்த அலர்ஜி வந்து நமக்கு தாக்காத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம். உடனே நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கான சோதனை செய்து அந்த விஷயத்தை நீக்கிக் கொள்வது நல்லது. நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது. இது வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே உங்களுடைய உடலில் வந்து செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். கருவேப்பிலை வந்து நீங்கள் கருவேப்பிலை இலைப்பொடியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா வெகு விரைவிலேயே நீரிழிவு உங்களுக்கு வந்து கட்டுப்படும். ஸோ அதாவது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கருவேப்பிலை வந்து கண்ட்ரோலாக பாதுகாத்துக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலும் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்தே நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும். கல்லீரல் பலம் பெறுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நிறைய வந்து இந்த மாவு சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து தினமும் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கும், தீவிர மது பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், குறிப்பாக வந்து நான்வெஜ் ஃபுட்ஸு அந்த மாதிரி சிக்கன், மட்டன், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி இது எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகள் நிறைய பாதிப்பு ஏற்படலாம். இது வந்து உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கத்தை வந்து விட்டுடுங்க. மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்துட்டு அதை அளவோடு சாப்பிட்டு நார்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க. தீவிர மது பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மது பழக்கத்தை நீங்கள் கைவிட்டு விடுவது நல்லது. ஸோ குறிப்பாக வந்து உணவுகளில் அதிக ஆர்வம் கொண்டு ஆரோக்கியமான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வாரத்தில் ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக கல்லீரல் உங்களுக்கு ஏதாவது பழுதடைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் உங்களுடைய உணவுகளை கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவுகளில் சமைச்சு சாப்பிட்டாலும் அல்லது வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக எடுத்துக்கொண்டாலும் கல்லீரலில் கழிவுகள் உங்களுக்கு வந்து எதுவுமே தேங்கி இருக்காது. அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும். குறிப்பாக கல்லீரலில் வந்து கொழுப்புகள் வந்து உங்களுக்கு எதுவும் தேங்காது, அதுவும் வெளியேற்றப்படும். அதனால் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மீண்டும் கல்லீரல் வந்து மாற்றப்படும். மூலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதிகம் காரசாரமான உணவுகளை வந்து சாப்பிட்றது, தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது, நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா மூலம் ஏற்படக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அந்த வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குன்றது அர்த்தம். இப்போ இந்த மூல நோயை விரைவில் நம்ம க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மூலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை ஆற வைக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும். கருவேப்பிலை உள்ளிருந்து அந்த புண்களை வந்து ஆற வைக்கும். எனவே ஃபைல்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்கள்லாம் அடிக்கடி அந்த ட்ரீட்மெண்ட்ஸோட கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த மூலத்தினால் இருக்கக்கூடிய புண்கள், அந்த மூல பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.